அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் பீஸ்லேயே ஃபஸ்ட்டு பேக் பீஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் எடுத்துக்கிறேன் நான். பேக் பீஸில் கீழே அர்க்காத் பண்ணியிருப்போம்ல, சைடில் 1.5 இன்ச் அளவுக்கு அந்த அர்க்காத் பண்ண இடத்துல நம்ம மடித்து தைக்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 தடவை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இதே ரெகுலர் டெய்லர்னால் நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கலாம். அதாவது 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு ஒரு ஃபோல்டும் அந்த அர்க்காத் பண்ண இடத்துல இருந்து அப்படியே மடிக்கணும். இந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடுவாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அதை ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அர்க்காத் பண்ண இடத்துல இருந்து மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்குவோம். அர்க்காத் பண்ண இடத்துல இல்லைங்க, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் 1/2 இன்ச் அளவுக்கு இப்போ மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு மடிச்சிட்டோம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ அர்க்காத் பண்ண இடம் தான், அந்த இடத்துல மடிச்சுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஓர தையல் போட போகிறோம். அது நல்லா அழகாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பின்னாடி பேக் சைட் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இது ஏடகுடமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும். ஒரே தையல் தான் போட போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச்சு மடித்து தைச்சோம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட போகிறோம். மொத்தம் 1.5 இன்ச் அளவுக்கு இப்போ நம்ம மடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே 1.5 இன்ச் அளவு தான் விட்டோம். ஸோ 1.5 இன்ச் அளவுக்கு இப்போ மடித்து தைச்சிட்டோங்க. இந்த 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிற தையல் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் பார்க்க பேக் சைடு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் தையல் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி மடிப்பு தையல் நீட்டாக ஓரமாக தையல் போடணுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு தையல் அதே தையல் மேலே போடணும். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் தையல் 2ஆவது தையல் போடணும்னு நினச்சிங்கன்னா அதே தையலில் தான் போடணும். கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா கூட அசிங்கமாக பேக் சைடு பார்க்கும்போது 2 தையல் வித்தியாசமாக தெரியும். ஸோ கரெக்டாக போட்டிங்கன்னா ஓர தையல் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. இல்லைன்னா நீங்கள் போட வேணாம், ஒரே தையலோடு விட்டுறலாம். இப்போ நான் ஒரு தையலோடு நான் விட்டுறேங்க. பேக்கில் 2 சைடு பிடிச்சி தைக்க போகிறோம். துணியை நல்ல பக்கமாக வைக்காமல் கெட்ட பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி சோல்டரை மடிச்சுட்டு ஈக்குவலாக மடிக்கணும். மடிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக கீழே இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம தையலுக்கான அளவு 1/2 இன்ச் அளவுக்கு தான் விட்டுருந்தோம். ஸோ அளவு ஜாயிட்டில் இருக்குது 1/2 இன்ச் விட்டோம். அதே மாதிரி விட்டுட்டு இப்போ உயரம் மார்க் பண்ணுறோம். எனக்கு அளவு ஜாயிட்டில் 4.5 இன்ச் அளவுக்கு வருது. நீங்கள் அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அதை உயரம் வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து தான் நம்ம தையல் ஆரம்பிக்கணுங்க. இப்போ நல்லா அந்த கீழ் சைடில் ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூர்மையாக அந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல 2 தையல் போடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் தையல் பிரியாமல் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சைடு பிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் ஷோல்டரை இந்த மாதிரி சேமாக மடிச்சுட்டு அந்த மாதிரி கீழே கையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டர் பகுதி வரும். அந்த கையில் பிடிச்சிட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உயரம் 4.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையல் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 இடத்துல இப்படி ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூர்மையாக தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கூர்மையாக போட்டால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இன்னொரு தையலும் அப்படியே போட்டுக்கிறேன். தையல் கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஷார்ப்பாக முடிக்கணும். தடியாக முடிக்கக்கூடாது, கூர்மையாக முடிச்சுக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்குங்க. மார்க் பண்ண இடத்துல கூர்மையாக முடியணும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க அந்த உயரத்துக்கிட்ட. இப்போ பேக் பார்ட்டு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட் பகுதி தைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸை நான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதை கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சென்டர் பகுதி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம அப்படியே தைக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு இந்த இடத்துல கூர்மையாக முடிக்கணுங்க. இந்த இடத்துல நம்ம அகலமாக ஷார்ப்பாக முடிக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய பேர் அப்படியே தையல் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சமோசா மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி பீஸில் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் எந்த பக்கம் ஃபோல்டு பண்ணுன்றது டென்ஷனும் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்டே நான் தையல் போடுறேன்.
இந்த துணி மேலேயே தையல் போடணுங்க. துணியை விட்டுட்டு தையல் போட்டால் வந்து தையல் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி இங்கே தையல் தைச்சிட்டு பார்க்கும்போது நல்லா சமோசா மாதிரி மேலே எலும்பி நிற்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. எந்த பக்கம்னாலும் நீங்கள் ஃபோல்டர் பண்ணி அழகாக தையல் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் 2 தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் பிரிஞ்சு வராதுங்க. நல்லா மொன பகுதியில் முடியும் போது ஷார்ப்பாக முடிக்கணுங்க. அப்போ தான் ஜாக்கெட்டுடைய ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நான் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து இந்த சைடு ஐப்பட்டிக்கிட்ட இருக்குல்ல, அதை வந்து நான் ஃபோல்டு பண்ணி மடிச்சிக்க போகிறேன். 3 கோடு மாதிரி நான் மார்க் பண்ணியிருந்தேன்ல, அதில் நடுப்பகுதியை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அளவுக்கு விட்டுருப்பேன். ஸோ அதுலேயே அப்படியே தையல் போட்டுக்கோங்க. கீழே வந்து நல்லா ஓட்டி விட்டுட்டு மேலே அப்படியே கூர்மையாக முடிச்சுக்கோங்க. 2 தையல் போடணும் எல்லாத்துக்கும். இந்த 3 டாட் மட்டும் பிடிக்கும்போது எல்லாருக்குமே 2 தையல் தான் போடணும். ஏன்னா தையல் பிரிஞ்சு வரக்கூடாது. அதனால அந்த இடத்துல மட்டும் நம்ம 2 தையல் தான் போடணுங்க. கீழே நல்லா ஓட்டி விட்டுட்டு மேலே கூர்மையாக முடிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. நம்ம கையை வச்சு இந்த மாதிரி முடிச்சுட்டு ஷார்ப்பாக வந்து அழுத்தம் கொடுத்தா தான் நல்லா அந்த இடத்துல ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஆம்கோல் சைடும் அதே மாதிரி தான் பிடிச்சிக்கிறேன். இது ஏற்கனவே மார்க் பண்ணதுனால ஈஸியாக நான் முடிச்சிட்டேங்க. மார்க் பண்ணுறது எப்படின்றது நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் என்டி ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம தையல் போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கப் ஷேப்பு தான் கரெக்டாக வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மார்க் பண்ண வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கப் ஷேப்பும் நல்லா கரெக்டாக அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே நான் 2 தையல் போட்டுக்கிறேன். முடிக்கும்போது கூர்மையாக தாங்க முடிக்கணும். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு விட்ட தையல் அளவுக்கே வந்து முடிக்கும்போது அதை 1/2 இன்ச் அளவுக்கு முடிக்கக்கூடாது. அப்படியே ஷார்ப்பாக கூர்மையாக முடிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் 3 இடத்துலையும் கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 3 டாட் பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த துணி எடுத்து நான் மறுபடியும் அதே மாதிரி 3 டாட் பிடிச்சிக்க போகிறேன். பார்க்கும்போது இந்த மாதிரி மேலே சமோசா மாதிரி இருக்கணுங்க. 3 இன்ச்சு உயரத்தை பிடிச்சாச்சு. இப்போ சைடில் வந்து ஐப்பட்டி சைடு வந்து இந்த மாதிரி சென்டர் பகுதி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அந்த பக்கம் 1/4 இன்ச்சு விட்டாலும் அதை அப்படியே தையல் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஊட்டி விட்டுக்கோங்க 2 வாட்டி. அதுக்கப்புறமா தையலை வந்து இந்த மாதிரி கூர்மையாக மேலே முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும். இப்போ ஆம்கோல் சைடு உள்ளதை பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரு பகுதியை மார்க் பண்ணதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிட்டோன்னா கரெக்டாக 2 பக்கம் ஃபினிஷிங் ஆகிடும். திரும்ப சொல்கிறேன், முடிக்கும்போது ஷார்ப்பாக முடிச்சுக்கோங்க. கூர்மையாக முடித்தா அது அழகாக இருக்குங்க. ஜாக்கெட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் தடியாக முடிச்சிங்கன்னா அந்த இடத்துல அசிங்கமாக தெரியுங்க. இப்போ 2 தையல் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங்கை முடிச்சுக்கிட்டேன். கையை வச்சு அழுத்தும் போது நல்லா 3 டாட் மாதிரி அக்குன மாதிரி தெரியணுங்க. இப்போ தான் கப்பு ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோம். பேக் உடைய சைடை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் பகுதியை நம்ம தைச்சதை வந்து நல்ல பக்கமாக மேல் சைடு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து கெட்ட பக்கம் வச்சுக்கணும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடை வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது ஃப்ரண்ட் சைடில். இப்போ இந்த வந்து ஷோல்டரையும் ஆம்கோலையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அர்காத் பண்ணது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுடைய அர்காத் சேமாக வச்சுட்டு ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுட்டு கப் ஷேப்பை நல்லா மேலே அந்த மாதிரி தூக்கி விட்டுக்கணுங்க. லூஸ் விட்டு தான் இந்த மாதிரி வச்சுட்டு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் பட்டி அளவு கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. ஃப்ரண்ட் துணிக்கும் பேக் துணிக்கும் இடைப்பட்டதுக்கு துணி நம்ம இல்லை. அந்த கேப்பை தான் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு பட்டி பீஸ் இணைக்க போகிறோம். பட்டி பீஸையும் ஃப்ரண்ட் பகுதியும் இணைச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக மேலே வந்து ஃப்ரண்ட் துணியில் நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் பாருங்கள். 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு தான் கீழே வந்து பேக் துணிக்கு எந்த அளவுக்கு முடியுது அப்படின்றத மார்க் பண்ண போகிறோம். எனக்கு 4 இன்ச் அளவுக்கு முடியுதுங்க. மேலே 1/2 இன்ச் அளவுக்கு சேர்த்துட்டு தான் நான் 4 இன்ச்சு சொல்கிறேன். எனக்கு ஊக்குப்பட்டியிலேருந்து பேக் சைடுக்கு பார்க்கும்போது எனக்கு 4 இன்ச் அளவுக்கு வருதுங்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல 3 இன்ச் அளவுக்கு உயரமாக வந்து 3 டாட்டுக்கு மார்க் பண்ணல அந்த இடத்துல வைக்கும்போது இப்போ பாருங்கள் மேலே வந்து ஃப்ரண்ட் துணியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே வச்சுட்டு கீழே பேக் துணிக்கு வந்து எனக்கு 3 இன்ச் அளவுக்கு துணி தேவைப்படுது. லாஸ்ட்டாக ஓரப்பகுதியில் வச்சு பார்க்கும்போது மேலே 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கீழே பேக் துணியோட பார்க்கும்போது எனக்கு 3 இன்ச் தாங்க வருது. ஸோ ஃபஸ்ட்டு 4 இன்ச்சு, நடுப்பகுதியில் வந்து 3 இன்ச்சு, லாஸ்ட்டும் 3 இன்ச்சே தான் வருது.
இந்த அளவு மார்க் பண்ணி தான் நம்ம பட்டி அளவு எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பட்டியுடைய அளவு மாறுபடுதுன்னா இதுதான் காரணமே நான் சொல்லுவேன். ஜாக்கெட் முன்னு பின்னுமா ஃப்ரண்ட் பகுதியும் பேக் சைடும் கொஞ்சம் முன்னு பின்னுமா வர்றதுக்கு லாஸ்ட்டாக எண்டிங் தையல் தைக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி அளவு பண்ணால் தான் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் அளவு ஜாயிட்டே இருக்கிற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தப்பாக தான் வருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி துணியை நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கரெக்டாக லெவலாக இருக்குங்க. பார்க்கவும் ஃபினிஷிங் வந்து ஜாக்கெட் நல்லா இருக்கும், முன்னு பின்னும் இருக்காதுங்க. இந்த இடத்துல 4 இன்ச்சு, இந்த இடத்துல 3 இன்ச்சு. இந்த எனக்கு சென்டர் பகுதிக்கு இந்த பக்கம் வந்து மேலே 1/2 இன்ச்சு சேர்த்தே சொல்கிறேன், 2.25 இன்ச்சு இருக்குது பாருங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல 4 இன்ச் அளவுக்கு வந்துச்சு ஊக்குப்பட்டுக்கிட்ட. இந்த தையல் இடத்துல வந்து எனக்கு 3 இன்ச் அளவுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 3 இன்ச்சு வந்துச்சுங்க. இப்போ நம்ம சென்டர் பகுதிக்கு இந்த பக்கமாக பார்த்தோம்னா எனக்கு 2.25 இன்ச்சு வந்திருக்கு. 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு கீழே பார்த்தா 2.25 இன்ச்சு. பட்டி முடிகிற இடத்துல வந்து எனக்கு 3 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு போக சேர்த்து நான் எனக்கு 3 இன்ச் அளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ பட்டி இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கலாம். பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நான் துணி எடுத்துருக்கிறேன். இப்போ பட்டி பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாக 4 துணி தேவைப்படுது. இப்போ 4 துணி இப்போ பாருங்க ஃபோல்டு பண்ணி மேலே 2 துணி, கீழே ஒரு ஃபோல்டு பண்ணி 2 துணி, மொத்தம் 4 துணி எனக்கு பீஸ் இருக்குது. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ண மீதி துணியில் தான் நான் பட்டி பீஸை கட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி கீழே பார்த்துக்கோங்க, 4 சேமாக ஒரே அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மின்னு பின்னுமா இருந்தால் துணி அப்புறம் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒரு துணி மேலே வந்து ஒரு பீஸ் அளவும் கீழே ஒரு பீஸ் அளவும் ஆகிடும். 4 ஈக்குவலாக இருக்கணுங்க. இப்போ கீழே துணி வந்து 4 ஒன்று போல் வச்சுட்டு இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு விட்டோம்ல பேக் சைடுக்கு தையலுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி இதையும் அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறோன்னா இந்த துணி வந்து பட்டி பீஸில் மடங்கி உள்ளதாங்க போகும். எந்த அளவுக்கு கீழே ஸ்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஜாக்கெட் சுருங்காமல் அந்த இடத்துல கீழே உங்களுக்கு துணி நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து உள்ளே தைக்கிறோம். ஸோ இது வந்து தையலுக்கு உள்ளே மடிஞ்சு உள்ளே போயிடுங்க. இந்த 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கீழே வந்து ஸ்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ 1.5 இன்ச் அளவு உங்களுக்கு துணி ரொம்ப இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 இன்ச் அளவு கூட நீங்கள் 1/2 இன்ச் அளவு கூட மடித்து தைச்சிக்கலாம். 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேல் பகுதியை நம்ம பட்டி பீஸ் அளவு மார்க் பண்ண போகிறோம். 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணதை சும்மா அந்த மாதிரி கீழே வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஃபோல்டு பண்ணி தையலுக்குள்ளே போயிடுங்க. ஸோ அதனால் அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம பட்டி அளவு மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பகுதி எது வரைக்கும் முடிய போகுது அந்த இடத்த மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் துணியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணிட்டோம். உயரம் வந்து இப்போ 4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வர அளவுலாம் நம்ம அதோட கம்மியாக தாங்க இருக்கும். 3, 3.5, 2.5 தான் அப்படி தான் இருந்தது. ஸோ நம்ம அதனால் 4 இன்ச் உயரம் எது அளவுக்குன்னு செஞ்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம துணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ உயரம் கட் பண்ணிட்டோம். சைடு அளவு வந்து நம்ம ஃப்ரண்ட் துணி வச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த அளவுக்கு நம்ம துணி கட் பண்ணுவோம். சைடில் இந்த மாதிரி அளவு கட் பண்ணிக்கலாம். சைடு அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதை கூட நம்ம தச்சிட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு உயரம் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணுங்க. 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்தாலும் அதையும் சேர்த்தா மொத்தம் 5.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு உயரம் எடுக்கணும். அதாவது 1.5 இன்ச்சு ப்ளஸ் 4 இன்ச்சு உயரம் மட்டும் துணியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 பீஸாக வந்து துணியை கட் பண்ணிக்க போகிறேன். 2 பீஸ் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் 2 பீஸ் வந்து லெஃப்ட் சைடுக்கும் துணியை வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிட்டோம். மொத்தம் 4 பீஸுங்க. இப்போ 2 பீஸ் மட்டும் எடுத்து 1.5 இன்ச் அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. கீழ்ப்பகுதியில் கரைக்கட்டு நல்லா சேமாக வச்சு துணியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணணுங்க. 2 துணியும் சேமாக இருக்கணும் கரைக்கட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். இப்போ நான் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணதை இப்போ நான் தையல் போட போகிறேங்க. பாருங்கள் 2 துணி இருக்குது, இன்னும் 2 துணி தனியாக இருக்குது. இதை 2 பீஸ் தச்சுக்கலாம். இப்போ நான் சேர்த்து 2 துணி ஒன்றா வச்சுட்டு இப்போ 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இப்போ 2 பீஸ் துணியை மட்டும் நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று 2 பீஸ் துணியை அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஓரத்தையில் அது மேலே போட்டுக்கிறோம்.
ஃபஸ்ட்டு நெக்கத்தால் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓரத்தையில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணுவோம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1.5 இன்ச் அளவு துணி உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பட்டி பீஸுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு துணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா துணி வந்து நகராமல் இருக்கும். 1.5 இன்ச் அளவுக்கு கீழே துணி இருக்குல்ல, அது கொஞ்சம் நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த கீழே இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு துணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ அதை விரிச்சிட்டு ஓரத்தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு. இப்போ 1 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுட்டு கரைக்கட்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி 4 துணியும் ஒன்றா சேர்த்து இப்போ மார்க் பண்ண போகிறேன். இந்த சைடு அளவும் ஒன்று போல் இருக்கணும். அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு கோடு கிழிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஒரு தைச்சதுனால முன்னும் துணி வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டி பீஸுடைய உயரத்தை கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ண போகிறோம். இப்போ பட்டி பீஸுடைய மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் பீஸை வச்சு மார்க் பண்ணால் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எது மார்க் பண்ணோம் அப்படின்றது கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரியுங்க. பட்டிக்கு துணிக்கு மேலே ஃப்ரண்ட் துணி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல 4 இன்ச்சு, இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2.25 இன்ச் அளவுக்கு கம்மியாக வந்துச்சு. இந்த இடத்துல 2.25 அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் முனையில் வந்து நம்ம 3 இன்ச்சு தான் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த முடிய பகுதி ஃப்ரண்ட் பகுதி இது அளவுக்கு முடியுது அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இது மாதிரி வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு துணி அளவு வந்து மாறாமல் எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணோம் அப்படின்றது கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அப்படியே வந்து ரஃப்பாக ஒரு படம் மாதிரி வரைய போகிறேன். போட் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு போட்டு மாதிரி ஒரு படம் வந்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பட்டி பீஸை பர்ஃபெக்டாக அளவு எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பட்டி பீஸை அளவு பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் சேமாக லெவலாக வருங்க. முன்னும் வராது. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி கிட்ட தான் நம்ம 4 இன்ச் உயரம் வச்சோம். ஸோ அந்த 4 இன்ச் உயரம் எதுவோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக பட்டியை வந்து செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்து வைங்க. மாற்றி வச்சுட்டா அவ்வளோவும் தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதுக்கு இந்த பீஸு இதுக்கு இந்த பீஸுன்னு பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ரெண்டுமே நல்ல பக்கமாக வச்சு இந்த மாதிரி இது மேலே இப்படி திருப்பி போட்டுடணும். போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து தைக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி இந்த முனைப்பகுதியை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டி தைக்கும் போது உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் வரும். இல்லைன்னா வைக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓரமாக வந்து ஓவர்லாக் போட்டுடலாம். ஓவர்லாக் போட்டோம்னா இந்த 2 துணியும் மூடிடுங்க. பிசு துணி வெளியே வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு. பிசு துணி வெளியே தெரியாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா ஓவர்லாக் பண்ண மாதிரி இருக்கும். 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அது பக்கத்துலேயே இது எதுக்காக போடுறோன்னா நம்ம ஃப்ரண்ட் துணியும் பட்டி துணியும் ஜாயின் பண்ணும்போது இந்த தையலே நம்ம தைச்சிக்கலாம். ஒரு அடியாரத்துக்காக தான் இந்த மாதிரி தைச்சிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த நெளிவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச் அளவு கரெக்டாக தைச்சிருவோம். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டதுக்கப்புறமா நம்ம பட்டி பீஸையும் ஃப்ரண்ட் துணியும் ஜாயின் பண்ண போகிறோம். முனைப்பகுதியை வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டனால இப்போ நம்ம அழகாக வந்து சேமாக லெவலாக இருக்குங்க. இப்போ அப்படியே வந்து ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம் பட்டி பீஸில். அந்த தையல்லே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டிங்காக ஒரு தையல் போட்டால் போதும். ஃப்ரண்ட் பீஸில் வந்து நான் சமோசா மாதிரி மடிச்சுட்டு தையல் போடுங்கன்னு சொன்னல பாருங்கள். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக நீங்கள் அப்படியே தையல் போடலாம். இதுவே நீங்கள் அந்த இடத்துல மடிக்கலைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மடக்கி விட்டு நீங்கள் தையல் போடணும். ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குது பாருங்கள். தையல் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம பிசு துணியை மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் துணியில் வந்து ஓரத்தையல் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். பட்டி துணியில் போடக்கூடாது. ஃப்ரண்ட் துணியில் தான் அப்படியே ஓரத்தையல் மாதிரி போட்டுக்கோங்க.
அந்த பிசு துணியை மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஓரத்தையில் போடணும். இப்போ பேக் சைடு பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த பிசு துணி மேலாப்பில் தாங்க இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இன்னும் ஒரு தையல் ஓரத்தையல் போட போகிறோம். அந்த பிசுறு வந்து தூக்கிட்டு இருக்குல்ல, அதனால் ஒரு பதிவு தையல் போட போகிறோம். இப்போ இதுக்கு ஓரமாக வந்து பதிவு தையல் போட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ பேக் சைடோடைய ஃபினிஷிங் பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். பட்டி ஜாயின் பண்ணதே தெரியல, அவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது. ஆம்கோல் சைடு உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் பட்டி ஜாயின் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். எந்த பக்கம் ஷார்ப்பாக முனை இருக்கோ அந்த பக்கம் முனையை இந்த மாதிரி 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு இப்போ ஓரத்தையல் போட போகிறோம். இந்த ஓரத்தையல் போடுறதுனால துணி வந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும், பிசுறு ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. ஓரத்தையல் பக்கத்திலே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸையும் பட்டி பீஸையும் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். நம்ம தையல் போட்ட இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ வந்து ஓரத்தையல் போட போகிறோம். அதுவும் ஃப்ரண்ட் துணியில் தான் ஓரத்தையல் போடணும், பட்டி பீஸில் ஓரத்தையல் போட்டுறாதீங்க. பீஸு துணியை ஃப்ரண்ட் பக்கமாக விட்டுட்டு அப்படியே தையல் போடணும். இப்போ பேக் சைடு வந்து பதிவு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதிவு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பிசு துணி வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ பார்க்க நீட்டாகவும் இருக்கும் ஜாக்கெட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நான் கட் பண்ணிக்கிறேன், ஆம்கோல் சைடு உள்ள பக்கம் கட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் சூப்பராக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. எந்த இடத்துலையும் தூக்கிட்டு இருக்காது, எல்லாமே பதிவு தையல் மாதிரி பதிஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணால் ஜாக்கெட் நல்லா இருக்குங்க. ஸோ பட்டி ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஐப்பட்டி ஊக்குப்பட்டி நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு கழுத்து பகுதி எதுன்னு நல்லா கரெக்டாக தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைங்க. ஆம்கோல் சைடு தைச்சிடாதீங்க, அர்க்காத் பண்ணியிருக்க இடத்த ஆம்கோல் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐப்பட்டி வந்து தைக்க போகிறோம். ஐப்பட்டிக்கான துணி வந்து எப்படி நீளம் வந்து எவ்வளோ இருக்குது நம்ம பார்க்குறோம். இப்போ ஐப்பட்டிக்கான துணி எடுத்துருக்குறோம். உயரம் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்கணும், கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோங்க. ஐப்பட்டி தைக்கிறதுக்கான துணி வந்து ஒரு 5 இன்ச் அளவுக்காவது நம்ம அகலம் இருக்கணுங்க. இதை மடக்குனா 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கணும். ஐப்பட்டி தைக்கிறதுக்கு மினிமம் 5 இன்ச்சாவது இருக்கணுங்க. இந்த துணியை 2ஆ மடக்குனா 2.5 இன்ச் இருக்கும். ஐப்பட்டி தைக்கிறதுக்கான அகலமும் உயரமும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஐப்பட்டி தைக்கிறதுக்காக இந்த துணி எடுத்துருக்குறோம். அது ஃப்ரண்ட் பீஸில் ஒரு துணி எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்ல பக்கம் வைக்காமல் கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க, அதாவது தையல் போட்ட பக்கமாக நீங்கள் திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம 2ஆ மடக்கிட்டு தான் ஐப்பட்டி தைக்கணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்துக்கணும். 2.5 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு கீழே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீழே மேலே 1/2 இன்ச் விட சொன்னல, அதை வந்து அந்த 1/2 இன்ச் பகுதியை இந்த மாதிரி மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடலாம். ஸோ நான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் தையல் போடுவாங்க. ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த 1/2 இன்ச்சை இந்த பிரிண்ட் துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி மடக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபினிஷிங்காக இருக்கும், ஜாக்கெட்டுடைய ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்க போகிறேன். நிறைய பேர் வந்து மேலே மடிச்சுட்டு தையல் போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணும்போது ஜாக்கெட் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மடிக்காமல் நீங்கள் பின்னாடி பேக் சைடு மடக்கிட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. நான் தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து நிறையா இருக்கிறனால நான் பாதி கட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இப்போ அதே மாதிரி தான் இந்த சைடு கழுத்து பகுதியை உள்ளே மடக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும், மேல் சைடும் கவர் ஆகிடும், கீழ் சைடும் கவர் ஆகிடும். இப்போ நல்ல பக்கமாக இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சதை இப்படி மாதிரி ஃபோல்டு பண்ணதை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதை இப்போ வந்து நம்ம அப்படியே மடக்க போகிறோம். இப்போ நல்ல பகுதிக்கிட்ட இந்த மாதிரி மடக்கிட்டு சைடில் அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு அதே மாதிரி இந்த சைடு ஓரமாக ஸ்ட்ரெயிட்டாக ஓரத்தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேல் பகுதியும் கீழ் பகுதியும் ஓரமாக ஓரத்தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் தையல் போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல போடும்போது நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க 2-3 வாட்டி. ஏன்னா இந்த தையல் வந்து பிரிஞ்சு வரக்கூடாது இந்த முனைப்பகுதியை ஓரத்தையல் போடும்போது. இப்போ நம்ம சைடு ஓரமாக ஓரத்தையல் போட போகிறோம். நடுவு சென்டரில் போட்டுறாதீங்க, ஓரமாக அந்த மடிகிற இடத்துல அப்படியே ஓரமாக ஓரத்தையல் போட்டுக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக
ஓரத்தையில் போட்டுக்கோங்க. அந்த பிசு துணி ஆல்ரெடி மடங்கி உள்ளதாக இருக்கும், அதை மடக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க ஓரத்தையில். இந்த இடத்துலையும் ஃபினிஷிங் அப்படியே ஓரத்தையில் போட்டுக்கோங்க. மேல் பகுதி மூடுற மாதிரி கீழேயும் அதே மாதிரி ஓட்டி விட்டுக்கோங்க. இன்னும் நான் அப்படியே வந்து இன்னொரு வாட்டி ஓட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த சைடு வந்து நல்லா 2 வாட்டி ஓட்டி விட்டுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓரத்தையில் போட்டால அது பக்கத்துலேயே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தள்ளி தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தள்ளி ஓரத்தையில் இந்த சைடு போட்டிருக்கோமா, அது பக்கத்துலேயே ஒரு தையல் 1/2 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த மாதிரி பார்க்கும்போது ஐப்பட்டி நீட்டாக இருக்குங்க. இங்கே ஃப்ரண்ட் பகுதி வளைவாக கட் பண்ணிட்டா கூட நீங்கள் இந்த ஐப்பட்டி தைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக இருக்குங்க. இப்போ ஊக்குப்பட்டி தைக்க போகிறோம். ஸோ அர்க்காத்து இருக்கிற பக்கம் வந்து ஆம்கோல் சைடு, அந்த சைடு தைக்கக்கூடாது. ஊக்குப்பட்டியை வந்து கழுத்து பக்கம் தான் தைக்கணும், மாற்றி தைச்சிடாதீங்க. நான் திரும்ப திரும்ப எதுக்காக சொல்கிறேன்னா, பட்டியை ஜாயின் பண்ணிட்டா எந்த பகுதி வந்து கழுத்து பக்கம் எந்த வந்து ஆம்கோல் சைடுன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு துணி இருந்தால் போதுங்க. அதுவும் சிங்கிள் துணி இருந்தால் போதும், டபுள் துணி இல்லை. நம்ம ஐப்பட்டி தைக்கும் போது தான் நம்ம டபுள் துணி 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்தோம், 5 இன்ச் அளவுக்கு எடுத்து 2.5 இன்ச் மடித்தோம். இது வந்து 1.5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்தால் போதும். உயரம் வந்து மேலே 1/2 இன்ச் இருக்கணும், கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுங்க. ஐப்பட்டி தைக்கும் போது கெட்ட பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் ஊக்குப்பட்டி தைக்கும் போது நல்ல பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டுமே பட்டியுடைய கீழ் சைடில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஐப்பட்டியும் சரி ஊக்குப்பட்டியும் சரி பட்டியுடைய கீழ் பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் 1.5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்துருக்கிறேன். கீழே 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஐப்பட்டியில் கவர் பண்ணோம்ல, அது மாதிரி கவர் பண்ணி ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் தைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. நம்ம ஐப்பட்டிக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான், அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் தைக்கணும். இப்போ இந்த மொனை வரும் எக்ஸ்ட்ராவாக நம்ம 1/2 இன்ச் விட்டோம்ல, அதை வந்து இந்த கழுத்து பகுதியிட்ட ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். கவர் பண்ணும்போது கழுத்து பகுதியும் சேர்த்து மடிச்சிடாதீங்க, கழுத்து பகுதியை லூஸாக விட்டு தான் மடக்கணும். இது ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டு நகத்தால் கீறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது மேலே ஓரத்தையில் போட போகிறோம். ஓரத்தையில் போடுறது அந்த 1.5 இன்ச் துணியில் தைச்சோம்ல, அதில் தான் ஓரத்தையில் போடணும், ஃப்ரண்ட் பகுதியில் இல்லை. ஓரத்தையில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. நம்ம உள்ள துணியை பிசு துணி இருந்ததில் அதெல்லாம் மடிச்சுட்டு அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாக 3/4 இன்ச்சுக்கு ஒரு சென்டரில் ஒரு தையல் போடுங்க. நிறைய பேர் இந்த தையல் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 2 வாட்டி மடக்கி அப்படியே தையல் போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 3/4 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பகுதியில் ஏடா கூடமாக கட் பண்ணியிருந்தா கூட இந்த தையல் போட்டு மடிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பெண்டிங் இல்லாமல் சூப்பராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் இது ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொன்று ஒரு மடிப்பு மடிக்க போகிறேன். ஆனால் நிறைய பேர் இந்த தையல் போட மாட்டாங்க, அப்படியே திருப்பி ஃபுல்லாக மடக்கிடுவாங்க. இந்த தையல் போட்டு நீங்கள் மடக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக அந்த இடத்துல தையல் போட்ட இடத்துல அழகாக மடங்கி உங்களுக்கு பெண்டு கொடுக்கும். ஸோ அதை வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு தையல் வந்து சென்டராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தான் மடக்க போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டு மடக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து மடங்கி வரும். பேக் சைடாக திருப்பி 3/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சென்டராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம இன்னொரு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு துணியை கொடுத்தாலும் அதை ஃபுல்லாக மடக்கிட்டு வெறும் ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் துணி மட்டும் தான் தெரியணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் அளவுக்கு துணி சேர்த்தாலும் அது ஒன்றுமே தெரியக்கூடாது. ஃபுல்லாக மடக்கிட்டு இப்போ ஓரத்தையில் போட போகிறோம். அதாவது ஐப்பட்டிக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மடக்கிட்டு ஒரு ஓரத்தையில் போட்டாலும் அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு ஓரத்தையில் போட போகிறோம். சென்டராக ஒரு தையல் போட்டனால பாருங்கள் சூப்பராக ஃபோல்டு பண்ணுற மடிக்கிறதுக்கு நீட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் பெண்ட் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதுக்கு தான் சென்டர் தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக மடக்கிட்டு இப்போ நான் ஓர தையல் போட போகிறேன். ஃபுல்லாக துணியை மடக்கிட்டு அப்படியே ஓர தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஓரத்தையல் போட்டும் பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அழகாக பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள் தையல்.
நம்ம 2-3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டாலும் பார்க்க நீட்டாக இருக்குங்க. ஐப்பட்டி ஊக்குப்பட்டி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சைடு ஓரத்தையல் போட்டோம், இந்த சைடு வந்து கவர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம தைக்கும்போது 2 வாட்டி ஓட்டி விட்டுக்கணுங்க. ஏன்னா தையல் பிரிஞ்சு வரக்கூடாது. ஸோ அதனால் அந்த இடத்துல 2 வாட்டி நான் ஓட்டி விட்டுக்கிறேன். மேலேயும் கீழேயும் சைடில் இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் ஓட்டி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும், அந்த இடத்துல பிரிஞ்சு வராது தையல். பாருங்கள், இப்போ நம்ம ஊக்குப்பட்டி தைச்சிட்டோம். ஸோ ஃபினிஷிங்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஐப்பட்டி ஊக்குப்பட்டியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம பிரிண்ட் பகுதியில் இடாவரமாக கட் பண்ணியிருந்தா கூட ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டோம்னா பார்க்க ஜாக்கெட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம முன்னு பின்னுமாக இருக்கும். நிறைய பேர் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைச்ச உடனே வந்து கழுத்து பகுதிக்கிட்ட எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒன்றும் தப்பு இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ தான் நெக்கு வந்து கரெக்டாக ஷேப்பாக இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுத்து பீஸ்கிட்ட கட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் பீஸ் உடைய நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடை வந்து உல்ட்டா, அதாவது வந்து கெட்ட பக்கமாக எடுத்துக்கோங்க. தையல் திருற மாதிரி மேலாப்பில் இப்படி வச்சுக்கோங்க. ஐப்பட்டி ஊக்குப்பட்டி வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆம்கோல் உடைய அர்க்காட் பண்ணோம்ல, அதுவும் கரெக்டாக இருக்கணும். ஃப்ரண்ட் உடைய பேக்கும் கரெக்டாக இருக்கணும். ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கணும். ஆனால் சென்டர் பகுதி கொஞ்சம் கேப்பாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் அளவு கட் பண்ணிட்டோம்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோல்டர் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஆம்கோல் சைடு கிட்ட வந்து நம்ம அர்க்காட் பண்ண இடத்த கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பேக்கும் கரெக்டாக வச்சுக்கணும். அர்க்காட் பண்ணது இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் வந்து இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஷோல்டருக்கு தையலுக்கான அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டோம்ல, இப்போ அந்த 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம தையல் தைக்கணுங்க ஷோல்டர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது 1/2 இன்ச் தான் விட்டோம். ஸோ அதை மட்டும் ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு ஷோல்டரையும் அதே மாதிரி சேமாக வச்சுட்டு அதே 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அப்படியே நான் சேர்த்து தைச்சிடுறேன். நம்ம நூலை மட்டும் கட் பண்ணி விட்டால் போதுங்க. இப்போ சென்டரில் நூலை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு நான் தையல் போட்டேன் பாருங்கள். இப்போ 2 தையல் போடணும். ஏன்னா ஷோல்டர் வந்து பிரிஞ்சு வரக்கூடாதுல்ல, அதனால 2 தையல் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே 2 தையல் போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஷோல்டர் தைச்சிட்டோம். இப்போ நல்ல பக்கமாக காட்டுறேன் பாருங்கள். தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் வந்து பேக் உடைய ஃப்ரண்ட் பகுதி அர்க்காத் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் சைடு கரெக்டாக இல்லைன்னா அப்புறம் கைப்பகுதி இணைக்கும் போது முன்னும் பின்னும் வருங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். தையல் முன்னும் பின்னுமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஆரம்பத்தில் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கைப்பீஸ் இணைக்கும் போது உங்களுக்கு சேம் அளவாக இருக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பகுதி டிஃப்ரெண்ட் இருக்கும், இல்லைன்னா பேக் சைடு டிஃப்ரெண்ட் வரலாம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கைப்பகுதியை இணைக்க போகிறோம். நம்ம ஷோல்டர் தைச்சிட்டோம். இப்போ கைப்பகுதி இணைக்க போகிறோம். ஜாக்கெட்டில் நிறைய பேர் கைப்பகுதி வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக மாற்றி எதுவுமே தைக்க மாட்டீங்க, கரெக்டாக தைப்பீங்க. இப்போ நான் இன்ட்டு பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து குறைஞ்சி எடுத்த பகுதிக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து கட்டிங்லேயே வந்து இன்ட்டு பண்ணி வச்சுருந்தேன். குறைஞ்ச பகுதி எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். குறையாத பகுதி வந்து பேக் சைடில் போயிடும் அந்த துணி. ஸோ அதை எப்படி நம்ம வைக்க போகிறோன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம சென்டரில் வந்து அர்க்காட் பண்ணியிருந்தோம்ல, கையை இதை விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு சென்டர் பகுதியில் அர்க்காட் பண்ணல, இந்த அர்க்காட் பண்ண பகுதி வந்து ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக போய் நம்ம வைக்கணுங்க. அர்க்காட் பண்ணதை வந்து ஷோல்டர்கிட்ட வச்சதுக்கப்புறம் இன்ட்டு பண்ண பகுதிக்கிட்ட வந்து ஃப்ரண்ட் துணி போய் சேர்ந்துச்சான்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் துணி வந்து எனக்கு முன்னாடி தாங்க இருக்கு. ஸோ அதனால இன்ட்டு பண்ண பகுதியை இந்த இடத்துல நான் முன்னாடி வச்சுக்கிறேன். குறைஞ்சி எடுக்காத பகுதி வந்து பேக் சைடோட ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருதா, இந்த பக்கம் பாருங்க, குறைஞ்ச பகுதி வந்து ஃப்ரண்ட் செகண்ட் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து குறைஞ்சி எடுக்காத பகுதி வந்து இந்த பேக் சைடோட ஜாயின் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கைப்பகுதி 2 இருக்குங்க. ஸோ மாற்றி இந்த கையை வந்து அதுக்கு தைச்சிட்டா, அந்த கையை இதுக்கு தைச்சிட்டா அது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். மாற்றி தைச்சிட்டா நீங்கள் தான் தையல் பிரிக்க வேண்டிய நிலைமை வருங்க. அதனால் முன்னாடியே இந்த மாதிரி ஜாக்கெட் தைக்கிறதுக்கு முன்னாடியே கைப்பகுதி எதுக்கு முன்னாடி, இந்த கை எதுக்கு வரும்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பகுதி இந்த பக்கம் இருக்குது. ஸோ அப்போ இந்த கை வந்து இது ஃப்ரண்ட் பக்கம் வந்துருச்சு, குறைஞ்சி எடுத்த பகுதி வந்து இந்த சைடு வந்துருச்சு அப்படின்றது இந்த கை நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. பாருங்கள், இப்படி நான் வச்சும்போது இப்போ இந்த ஃப்ரண்ட் பகுதி இந்த பக்கம் வந்துருச்சா, மீதி அந்த குறைஞ்சி எடுக்காத பகுதி வந்து பேக் சைடு போயிடுச்சு. இப்படி நம்ம இந்த செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இன்ட்டு போட்டிருக்கேன்னா அது குறைஞ்ச பகுதியா, அதை வந்து 2 சைடோட ஜாயின் பண்ணிக்கிறேன். குறைஞ்சி எடுக்காத பகுதி வந்து பேக் சைடில் விட்டுட்டேன். பாருங்க, இது ஃப்ரண்ட் பக்கம் விட்டுட்டேன்னா அந்த குறைஞ்சி எடுக்காத பகுதி வந்து பேக் சைடில் அந்த பக்கமாக விட்டாச்சு.
இந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் நம்ம கையை தைக்க ஆரம்பிக்கணும். இது நிறைய பேர் வந்து தெரியாமல் இந்த கையை மாற்றி தைச்சிட்டு தையல் பிரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பிகினர்ஸுக்கு நான் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, நீங்கள் மாற்றி தைச்சிடாதீங்க. இந்த கைப்பகுதி இந்த சைடு, இந்த கைப்பகுதி இந்த சைடு அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஷோல்டர் பகுதிக்கிட்ட இந்த வந்து ஷோல்டர் நம்ம மடிச்சு தைச்சோம்ல, அந்த பகுதியை வந்து எந்த சைடு வச்சு நம்ம தைக்கணும் அப்படின்றது மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எப்போவுமே ஷோல்டர் பகுதியை இந்த ஃப்ரண்ட் சைடு பக்கமாகவே விட்டுட்டு அப்படியே தைங்க. மேலே தூக்கிட்டு தைக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் பக்கமாக அந்த பக்கம் விட்டுட்டு கைப்பகுதியும் ஷோல்டர் பகுதியும் இணைச்சி தைங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி தைச்சிட்டிங்கன்னா உள்டாக ஒரு பக்கம் மேலே தைச்சிட்டு ஒரு பக்கம் கீழே தைச்சிட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஷோல்டர் பகுதிக்கிட்ட நம்ம பிடிச்சி தைச்சது 1/2 இன்ச்சு துணியை வந்து நம்ம ஃப்ரண்ட் பகுதியோட முன்பக்கமாக விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கைப்பகுதியை ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி பீஸை எப்படி நம்ம மேலே விட்டுட்டு தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் ஷோல்டர் பகுதியை ஃப்ரண்ட் சைடு விட்டுட்டு அப்படியே கைப்பகுதியை தைக்கணும். கைப்பகுதியை ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் கீழே விட்டுருந்தோம்ல, அதை மடித்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம பேக் சைடு தையல் எப்படி தைச்சோம் அதே மாதிரி தான் இதுவும் 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு அதுக்கப்புறமா அர்க்காட் பண்ண இடத்த மடிச்சுட்டு ஓரத்தையல் போட போகிறோம். ஸோ பேக் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இதுவும் 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு இப்போ மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு மடித்து ஓரத்தையல் போட போகிறோம். 1/2 இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டோம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு அப்படியே மடிச்சுட்டு ஓரத்தையல் போட போகிறோம். அந்த அர்க்காட் பண்ண இடத்துல வரைக்கும் மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தையல் போட்டுக்கோங்க. ஓரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். மடித்ததுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஒரு கை பகுதி நம்ம தைச்சிட்டோம், இன்னொரு கை பகுதி அதே மாதிரி தைக்கணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சல அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அந்த அர்க்காட் பண்ண இடத்துல 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இப்போ மடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 கைப்பகுதியும் நம்ம கீழே 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஷோல்டர் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரோட கைப்பகுதியை ஜாயின் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த கைப்பகுதி அதுக்கு, இந்த கைப்பகுதி இதுக்கு அப்படின்றது நான் கரெக்டாக வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே நம்ம ஷோல்டரோடு இணைச்சி தைக்க போகிறோம். இதை வந்து எப்படி தைக்கணும்னா நல்ல பக்கமாகவே வச்சுட்டு ஷோல்டர் உள்ள பகுதியை இந்த மாதிரி கையில் இப்படி பிடிச்சிட்டு நம்ம அர்க்காட் பண்ண இடத்த வந்து இந்த பக்கமாக அப்படி திருப்பி போட்டுக்கணுங்க. இன்ட்டு பண்ண பகுதி வந்து ஃப்ரண்ட் சைடில் ஜாயின் ஆச்சு, குறைஞ்சி எடுக்காத பகுதி பேக் சைடில் அழகாக கரெக்டாக ஜாயின் ஆச்சுங்க. 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அர்க்காத்திலேருந்து அப்படியே தையல் போட போகிறோம். தையல் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக செக் பண்ண வேண்டியது, ஷோல்டரில் 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சல அந்த ஷோல்டர் பகுதியை வந்து ஃப்ரண்ட் சைடாக கீழ்ப்பக்கமாக தள்ளிட்டு அப்படியே தையல் தைக்கணும். இப்போ ஷோல்டர் பகுதியை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக தள்ளிட்டேங்க. அந்த அர்க்காத்திலிருந்து நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆம்கோல் சைடு வரைக்கும் நான் 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட போகிறேன். நிறைய பேருக்கு வந்து கை பகுதி தைக்கும் போது சுருக்கம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கை பகுதியை வந்து நம்ம எந்த டிசைனுக்குனாலும் இழுத்து தைக்கலாம். ஆனால் கீழே உள்ள துணி மட்டும் வந்து இழுத்து தைக்கக்கூடாதுங்க. அதாவது பேக் ஃப்ரண்ட் துணி இருக்குல்ல, அதை வந்து இழுத்து தைச்சிடாதீங்க, சுருக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கைப்பீஸ் துணியை மட்டும் நீங்கள் இழுத்து தைச்சிக்கோங்க, அது வேணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் கீழே இருக்கிற துணியை இழுத்துட்டு தைச்சிங்கன்னா அந்த இடத்துல சுருக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம தையலுக்கான அளவு விட்டோம். 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நம்ம தைக்கணும். 3/4 இன்ச் அளவுக்குலாம் தைச்சிடாதீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு துணி காணாமல் போயிடுங்க. தையலுக்கு எவ்வளோ அளவு விட்டோமோ அதே அளவுக்கு தான் நம்ம கரெக்டாக லெவலாக தைச்சிட்டு வரணும். பேக் உடைய ஃப்ரண்ட் பீஸ் உடைய அர்க்காத்து வந்து சேமாக இருக்கணுங்க. பின்னு வச்சு தைச்சிடாதீங்க. அந்த மாதிரி வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி பீஸை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அளவு டிஃப்ரெண்டாக வரும். அதனால தான் அர்க்காத்து வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு அர்க்காத்து பாருங்கள் நல்லா சேமாக இந்த இடத்துல பேக்கு ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்குது.
இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ நம்ம இன்னொரு தையலும் அது மேலேயே போட்டுக்கலாம். ஸோ தையல் போடும்போது பின்னும் போடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன தையலில் போட்டோமோ அதே தையல் மேலே தான் நம்ம போட்டு வரணும். அது ஒரு தையல், ரெண்டாவது தையல் போடும்போது வேறு பக்கமாக போட்டுறாதீங்க, அப்போ கரெக்டாக வராது. ஸோ 2 தையல் போட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், தையலும் பிரிஞ்சு வராமல் இருக்குங்க. 2 தையல் போட்டாச்சு. கைப்பதி ஜாயின் பண்ணோன்னா பாருங்கள் எந்த சுருக்கம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இன்ட்டு பண்ண பகுதி ஃப்ரண்ட் பக்கமே வந்து சேர்ந்துருச்சு பாருங்கள். தச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். கைப்பகுதி ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும், சுருக்கம் இல்லாமல் இருக்கணுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு கைப்பகுதியை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி வச்சுட்டு அர்க்காத்தை இந்த ஷோல்டர் மேலே அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இன்ட்டு பண்ண பகுதி ஃப்ரண்ட் பக்கமோட சேர்ந்துருக்கா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அந்த அர்க்காத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தைச்சதை வந்து இன்ட்டு பக்கமாக தள்ளிட்டு அப்படியே தையல் தைச்சிக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு பக்கமாக தள்ளிட்டு அப்படியே தையல் தைக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைங்க. மே துணியை மட்டும் எந்த இழுவிக்குனாலும் இழுத்துக்கோங்க. ஆனால் கீழ் துணியை மட்டும் இழுத்து தைக்காதீங்க. இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு சுருக்க வருங்க. அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு பகுதியை மட்டும் நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. மேலே நம்ம கைப்பகுதியை தைச்சிட்டு வரோம்ல, அதை மட்டும் எந்த டிசைனுக்குனாலும் நீங்கள் இழுத்துக்கோங்க. தைக்கும்போது பேக்குடைய ஃப்ரண்ட்டுடைய அர்க்காத்து வந்து கரெக்டாக இருக்கான்னு ஆம்கோல் சைடு பார்த்துக்கோங்க. 2 சைடுடைய கைப்பகுதியும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ பாடி பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். கைப்பகுதியை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதாவது உள்டா பக்கமாக திருப்பிக்கோங்க. கைப்பகுதியை ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த பக்கம் சென்டரில் வந்து ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம். பாடி அளவு அதுதாங்க மார்க் பண்ண இடம். இப்போ நம்ம கைப்பகுதியை அளவு ஜாக்கெட் வச்சு இப்படியும் மார்க் பண்ணலாம். டேப் வச்சு 1.5 இன்ச் அளவுக்கு அப்படியும் மார்க் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்லேருந்து 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணால் நம்மளுக்கு கைப்பகுதி அளவு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சென்டர் பகுதியில் ஆல்ரெடி அர்க்காத் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். கீழ்ப்பகுதியும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஈக்குவலாக வச்சுட்டு இப்போ நம்ம கைப்பகுதியிலேருந்து அக்குள் பகுதி மட்டும் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழ்ப்பகுதியை தைச்சிக்கலாம். வந்து கைப்பகுதியை தைச்சிக்கோங்க. நம்ம அர்க்காத் பண்ண இடத்துலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி 2யும் ஒன்று ஈக்குவலாக வச்சுட்டு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு இப்படி தான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். அதுதான் நம்ம தையலுக்கான அளவு. எக்ஸ்ட்ராவாக விட்ட அளவு 1.5 இன்ச் தானே விட்டோம். அந்த 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாடி பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட் எனக்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்குதுன்னு. பட்டி பீஸை நம்ம கரெக்டாக அந்த மாதிரி அளவு வச்சு தைச்சனால இப்போ முன்னும் இல்லாமல் ஈக்குவலாக வருது பாருங்கள் பாடி பீஸு. அளவு ஜாக்கெட்டை வச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து சென்டரில் அர்க்காத் பண்ண இடத்துக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கீழேயும் 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாங்க. இன்னும் பக்கத்தில் 2-3 தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு குண்டானா ஒல்லியானா அது மாதிரி பார்த்துட்டு கூட பிரிக்கிற அளவுக்கு தையல் எத்தனை தையல் வேணுமோ அது மாதிரி பக்கத்தில் போட்டுக்கலாம். இப்போ நான் மெயினான தையல் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ட்ரா தையல் நீங்கள் எவ்வளோ தையல் வேணுமோ அது சைடில் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு அப்புறமா எவ்வளோ தையல்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து மெயினான தையல் மட்டும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன். அந்த பாடி ஷேப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சைடு உடைய பாடி ஷேப்பை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் 1.5 இன்ச் அளவுக்கு இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்க போகிறோம். துணியை இழுத்து தைக்காமல் ஸ்மூத்தாக தைங்க, கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ பாடி பீஸை இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணுங்க. அந்த தையல் பக்கத்தில் நீங்கள் 2-3 தையல் பக்கத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜாக்கெட்டு ஃபினிஷிங்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பாருங்கள். எனக்கு பேக்கு ஃப்ரண்ட்டும் நல்லா சேமாக வந்திருக்கு பாருங்கள். அக்குள் சைடும் பாருங்கள் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்கு. இப்போ ஜாக்கெட் ஃபுல்லாக தைச்சிட்டோம். கழுத்து பகுதி மட்டும் தான் தைக்க போகிறோம். லாஸ்ட் ஃபைனல் கழுத்து பகுதி மட்டும்தான். இப்போ அதையும் நம்ம தைச்சிடலாம். 2 பீஸுக்கு எப்படி நம்ம கிராஸ் துணி பார்த்து எடுப்போமோ அதே மாதிரி கழுத்து பீஸுக்கு இந்த மாதிரி எந்த பக்கம் கிராஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் வச்சு தான் நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கோடு கிழிச்சு எடுக்க போகிறோங்க. நான் கிராஸ் ஃபுல்லாக இந்த சைடு தான் எனக்கு ஃபுல் கிராஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு கிழிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு கிழிக்கலைன்னா ஒரு 1.5 இன்ச்சோ இல்லை 1 இன்ச் அளவுக்கோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 1.5 இன்ச் அளவுக்கு வந்து ஃபுல் கிராஸில் வந்து
இந்த கழுத்து பீஸ் எடுத்துக்கிறேன். இதை இப்போ நான் ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த மாதிரி கழுத்து பீஸை ரெண்டையும் சேமாக வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு அப்படி திருப்புறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது வந்து அந்த கீழே இடத்துல வந்து மொந்தமாக தடியாக தெரியுங்க. நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி தையல் போடக்கூடாது. கிராஸாக வச்சு தான் நம்ம தையல் போடணும். இப்படி கிராஸாக வச்சு தைக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ கிராஸாக கட் பண்ணதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு கழுத்து பீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா இது எப்படி வைக்கணும்னா, நேராக வச்சுட்டு இந்த சைடு முனை வந்து ஃபுல்லாக துணி கவர் ஆகணும். இந்த மாதிரி கிராஸாக வந்து தையல் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க வரும். தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கீழே உள்ள பகுதியோ சைடு உள்ள பகுதியோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தைச்சிட்டு காட்டும் போது புரியும். இப்போ நான் வச்சு மட்டும் காட்டுறேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமே இந்த மாதிரி கிராஸாக இருந்துச்சுன்னா கழுத்து பீஸை எப்படி வந்து ஜாயின் பண்ணி தைக்கணும்னு நான் சொல்கிறேன். கூர்மையாக இருக்கிற பக்கம் வந்து ஆப்போசைடாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கூர்மையாக பக்கம் இது இருக்குது, இந்த ஒரு பக்கம் கூர்மையாக இருக்குது. அது ஆப்போசைடு தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஆப்போசைடு வச்சுட்டு தான் அப்புறமா திருப்பி போடணுங்க. இப்படி திருப்பி போட்டுட்டு துணியை ரெண்டும் சேமாக வச்சுட்டு இப்படி கிராஸாக வந்து தையல் போடுங்க. இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மார்க் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி பார்த்தோம்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்துச்சு, துணி கிராஸாக தையல் இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் கழுத்து பீஸை வந்து நம்ம வச்சு தைக்கணும். இப்போ தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லா கழுத்து பீஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆப்போசைடு முனையை வச்சுக்கிட்டோமா, வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி வைக்கும்போது சேமாக இருக்கணும். துணி ஒன்றோட ஒன்று ஒட்டணும். ஆப்போசைடு முனை தான் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு முனையும் சேமாக இருக்கக்கூடாதுங்க. ரெண்டும் முனையும் ஷார்ப்பான முனை வந்து ஆப்போசைடில் தான் இந்த மாதிரி வைக்கணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து திருப்பி போட போகிறோம். இப்படி திருப்பி போடும்போது உங்களுக்கு ஜிக்ஜாக் மாதிரி தெரியும். அதாவது ஒரு வி ஷேப் மாதிரி தெரியுதா, அதாவது ஜிப்பு வந்து ஜிக்ஜாக் இருக்கும்ல, அந்த மாதிரி தெரியுங்க. இந்த மாதிரி கிராஸாக அப்படி வச்சுக்கணும். ரெண்டு துணி ஒன்றோடு ஒன்றா ஒட்டிக்கோங்க. முனைப்பகுதியை ஒட்டிட்டு இப்போ நம்ம கிராஸாக வந்து அப்படியே ஒரு தையல் போட போகிறோம். தையல் போட்டோன்னே இப்படி தான் வரும் துணி. தைச்சதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு முனை கரெக்டாக இருக்கணுங்க. துணி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா கூட அந்த இடத்துல துணி கேப் வித்தியாசம் தெரியும். ஸோ துணியை நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. அப்புறமா மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தைக்க போகிறேன். தைச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். தையல் கிராஸாக இருக்கும். துணி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணுற பாருங்க. கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. மேலே வைக்கிற துணி வந்து கிராஸாக இருக்குது. அது முனைப்பகுதி வந்து நல்லா ஷார்ப்பாக. மேலே வைக்கிற துணியை கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு முனை கரெக்டாக இருக்கணும். தச்சா ஆனதுக்கப்புறமா கிராஸாக தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கீழே உள்ள துணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ இது மேலே வைக்கிற துணி கிராஸாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு முனையும் கரெக்டாக வச்சுட்டு இப்படி கிராஸாக தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், விரித்து பார்த்தா கிராஸாக தையல் இருக்குது. எல்லா துணியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ தையல் மட்டும் எல்லாமே வந்து அடிப்பகுதியிலே தான் இருக்கணும். இப்போ நம்ம தையல் போட்ட இடத்துல எக்ஸ்ட்ரா துணிலாம் இருக்குல்ல, அதை வந்து பீஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய துணி இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்கோங்க. தையலில் கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரான பீஸ் இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற பீஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்து பீஸுக்கு எல்லாம் நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு தையல் தான் போட்டேன். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா 2 தையல் போட்டால் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரான பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆவது தையல் போட்டுக்கோங்க. எல்லா கழுத்து பீஸும் ஒன்று போல் ஜாயின் பண்ணி தைச்சனால இப்போ எல்லா இடத்துலையும் நான் நூலை கட் பண்ணிக்கிறேன். தையலை கட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லா கழுத்து பகுதியிலும் எனக்கு அந்த கிராஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல் கிராஸ் இருக்குது. இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் கிராஸ் இருக்கான்னு துணியில். கழுத்து பீஸ்லாம் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுத்து பீஸை வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். ஜாக்கெட்டை வந்து ஊக்குப்பட்டியோ இல்லை ஐப்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தைச்ச கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி தான் வச்சு பார்க்கணும். ஐப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து ஊக்குப்பட்டி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது கழுத்து பீஸ் கரெக்டாக இருக்கா, நம்ம தைச்ச பீஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கழுத்து பீஸு தைச்சோல்ல, அதை வந்து தையல் மேலே தெரிகிற மாதிரி நம்ம மேலே வச்சு அப்படியே தைக்க போடுங்க. ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க.
அது நல்ல பக்கமாக தான் எடுத்துக்கணும், பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. அதுவும் நான் ஐப்பட்டியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஐப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து ஊக்குப்பட்டி அளவுக்கு முடிக்கணும். இப்போ கழுத்து பீஸை வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு ப்ளவுஸ் ஓரத்தில் வச்சு அப்படியே தையல் போட போகிறோம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்காவது மடிக்கணுங்க. எக்ஸ்ட்ராவாக மடிச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே ப்ளவுஸுடைய ஓர பகுதியில் அப்படியே சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட போகிறோம். இப்போ மேலே வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு இப்போ அந்த ஜாக்கெட்டுடைய நல்ல மேல் பக்கமாக பார்த்து இந்த மாதிரி ஓர பகுதியில் அப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட போகிறோம். இந்த கழுத்து பீஸுடைய தையல் வந்து கிராஸாக போட்ட தையல் வந்து இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மடிச்சுட்டு தான் அப்படியே தையல் போடணும். மேலே தூக்கிட்டு தையல் போடாதீங்க. கீழே இந்த மாதிரி பதிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம ஷோல்டர் கிட்ட வந்து 1/2 இன்ச் அளவுக்கு துணி விட்டுருந்தோம்ல, அந்த துணியை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்து தள்ளிட்டு அப்படியே தையல் தைக்கணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆம்கோல் சைடு கிட்ட அப்படி தான் நம்ம தையல் வந்து ஃப்ரண்ட் பக்கமாக விட்டுட்டு தான் தையல் தைச்சோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த ஷோல்டருடைய 1/2 இன்ச் துணியை நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக தள்ளிட்டு அப்படியே வச்சு தையல் போடணும். இது முக்கியமாக வந்து ஷோல்டர் இதை மாற்றி தைச்சிடாதீங்க. அப்போ கை பகுதிக்கிட்ட இந்த பக்கம் மடிச்சிருப்பீங்க, இல்லைன்னா இந்த பக்கம் வந்து நம்ம மாற்றி தைச்சா அசிங்கமாக 2 பக்கம் வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டர்கிட்ட அழுத்தம் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஒரே பக்கமாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் பக்கம் தான் ஆல்ரெடி விட்டு நம்ம தைச்சோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுட்டு நம்ம அப்புறமா அப்படியே தையல் போட போகிறோம். இது வந்து கழுத்து பீஸை வந்து இந்த மாதிரி பதிய வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக பதிய வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஊக்குப்பட்டிக்கிட்ட வரும்போது கழுத்து பீஸு ஒரு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதுங்க. மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஐப்பட்டிக்கிட்ட எப்படி மடித்து தைச்சோமோ அதே அளவுக்கு தான் இந்த 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் தைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச் அளவு தையல் தைச்ச இடத்துல சைடில் வந்து ஓர பகுதியில் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலில் படாத அளவுக்கு முனையில் மட்டும் கட் பண்ணணும், தையலில் படக்கூடாதுங்க. தையல் பட்டுச்சுன்னா அப்போது தையல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பார்த்து கட் பண்ணுங்க. எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா கழுத்து பகுதியை தைக்கும்போது நல்லா வளைஞ்சி கொடுக்குங்க. இல்லைனா வந்து திருப்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல வளைவான இருக்கிற இடத்துல வந்து மடங்கி வராது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மடக்கி தைக்கும்போது உங்களுக்கு நல்லா பெண்டாக வளைஞ்சி தைக்கிறதுக்கு ஃப்ரீயாக வருங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல தான் கட் பண்ணுறது. மெயினாக வந்து வளைவான அதாவது யூ ஷேப் கழுத்து பகுதிக்கிட்டலாம் நிறையா வந்து இந்த மாதிரி சிசர் கட்டிங் பண்ணணும். ஸோ மற்ற இடத்துல வந்து நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் ஓகே. ஆனால் வந்து மெயினாக வந்து கழுத்து பகுதிக்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளவுஸை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு பிசு துணியை நம்ம கழுத்து பீஸு பக்கமாக விட்டுட்டு இந்த மாதிரி நகத்தை வச்சு கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம தையல் தைக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து வளைஞ்சி கொடுக்கும். இல்லைனா ஓரத்தையல் போடுவாங்க, நம்ம ஓரத்தையெல்லாம் போட வேணாம். இந்த மாதிரி நகத்தால் கீறி விட்டுக்கிட்டாலே போதும். அந்த பிசு துணி வந்து நம்ம அந்த கழுத்து பீஸ் பக்கம் கரெக்டாக வந்துருங்க. இப்போ நம்ம மடித்து தைக்கும் போது உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து அந்த பிசு துணி ஓரமாக ஒதுங்கிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மடித்து தைக்கலாம். இந்த பிசு துணியை கவர் பண்ணுறதுக்கு கழுத்து பீஸுடைய மீது உள்ள துணி இருக்குல்ல, இதை இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓரத்தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டால் கழுத்து பீஸு ரெடி ஆகிடுங்க. இதுவே நீங்கள் பைப்பிங் போட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே வந்து அந்த பிசு துணியை கவர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சின்னதாக வந்து ஃபோல்டு பண்ணும். ஆனால் ஓரத்தையல் போடாமல் அப்படியே சின்னதாக ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஓரத்தையல் மாதிரி போட்டிங்கன்னா அது தாங்க பைப்பிங்கு. ஆனால் நான் இப்போ பைப்பிங் போட போகிறதில்ல, கழுத்து பீஸ் தான் தைக்க போகிறேன். ஸோ சாதா கழுத்து பீஸ் தான் தைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பைப்பிங்காக தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மடிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் சாதாவாக தைக்கிறதா இருந்தால்
இப்போ பிசில் துணி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சோம். அதே 1/2 இன்ச் அளவுக்கு வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது மீதமுள்ள அந்த கழுத்து பீஸை வந்து 1/2 இன்ச் அளவுக்கே வந்து நம்ம கவர் பண்ணால் போதும். மீதி உள்ள துணியை நம்ம பின்னாடி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1/2 இன்ச் அளவுக்கு தான் மடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 1/2 இன்ச் அளவுக்கு மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அதை கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணாலே போதும். கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஓரத்தையில் போட போகிறோம். ஓரத்தையில் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கழுத்து பீஸாக மடிச்சுட்டு அப்படியே வந்து சைடில் 2 பக்கமாக ஓரத்தையில் போட்டால் முடிஞ்சிங்க கழுத்து பீஸு. ஃபஸ்ட்டு பிசு துணியை கவர் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த பிசு துணியை கவர் பண்ண ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓரத்தையில் மாதிரி போட போகிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் வச்சுட்டு அப்படியே ஓரத்தையில் போடணுங்க. நம்ம பேக் சைடு வச்சு தைக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பக்கமே தான் நம்ம கழுத்து பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணணும். ஏன்னா தையல் ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக அழகாக தெரியணும். அதனால எல்லாமே ஃப்ரண்ட் சைடு வச்சு தான் நம்ம வந்து தையலை தைக்கணும். பேக் சைடு வச்சு தைக்கக்கூடாது. நல்ல பக்கமாக வச்சு தையலை வந்து தைச்சிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு தான், ரொம்ப விடக்கூடாது. அதுவும் ஓர தையல் போடணும். கழுத்து பீஸுக்கிட்டலாம் வரும்போது அந்த யூ ஷேப்புக்கிட்டே நம்ம வளைச்சி கொடுக்கணுங்க. அந்த வளைச்சி கொடுத்தா தான் அந்த ஷேப்பும் அப்படியே யூ ஷேப் மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து வித்தியாசமாக தெரியுங்க, ஸ்ட்ரெயிட்டிங் லைன் மாதிரி ஆகிடும். ஸோ யூ ஷேப் கிட்ட வரும்போது நீங்கள் அப்படியே அந்த வளைவு யூ ஷேப் மாதிரியே வளைச்சி நீங்கள் 1/2 இன்ச் அளவு அப்படியே மடித்து தைச்சிட்டே வரணும். இப்போ ஃபுல்லாக பிசு துணியை மறைச்சி நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டோங்க. இப்போ பேக் சைடில் எக்ஸ்ட்ராவான பிசு துணியை இந்த மாதிரி தையலுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மடக்கும் போது வந்து தையல் வந்து எக்ஸ்ட்ராவாக பின்னாடி தெரியாதுங்க. பேக் சைடு பார்க்கும்போது அசிங்கமாக பிசு துணி தெரியும். நம்ம இந்த மாதிரி பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நம்ம மடக்குவோம். மடக்கி தைக்கும்போது பிசு துணி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த துணியை கட் பண்ணது. ஃபுல்லாக நம்ம தையலுக்கு அப்புறம் அந்த பிசு துணியை கட் பண்ணிக்கணுங்க. இப்போ கழுத்து பீஸை ஃபுல்லாக மடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறோம். வந்து ஃப்ரண்ட் சைடு தாங்க தையல் போடணும். பேக் சைடு வச்சு தையல் போடக்கூடாது. ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ நான் ஓரமாக வந்து அப்படியே தையல் போட்டுக்கிறேன். நல்ல பக்கம் வச்சு தான் அப்படியே தையல் போடணுங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓரமாக வந்து தையல் போட்டுக்கிறேங்க. கழுத்து பக்கம் தைக்கும்போது அந்த யூ ஷேப் மாதிரி வச்சியே நம்ம தைக்கணும். ஸ்ட்ரெயிட்டிங் லைனாக தைக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நல்லா யூ ஷேப் இருக்கிற இடத்துல, வளைவு பகுதி இருக்கிற இடத்துல எல்லாமே வளைச்சி அப்படியே தையல் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க கழுத்து பகுதிக்கிட்டலாம். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தைச்சிட்டு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொன்று ஒரு தையல் போட்டுக்கோங்க. மொனத்தையல் அது போட்டுக்கோங்க. அந்த ஓரமாக இருக்குல்ல, இப்போ நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டோம். இப்போ ஓரமாக மொனத்தையில் அப்படியே ஓர பகுதியில் ஒரு 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து கழுத்து பகுதி எவ்விட்டு இருக்காது, கரெக்டாக பதிவு தையல் மாதிரி ஆகிடும். ஸோ பேக் சைடு பார்க்கும்போது நல்லா பதிஞ்சு இருக்கும். ஸோ அதுக்கு தான் 2 தையல் போடுறேன். இப்போ நான் 2 தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கழுத்து பகுதிக்கிட்ட எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் தைக்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.